ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. சொத்து பிரச்சனை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்ன சார்? நம்ம சில யந்திரங்கள் இருக்கிறது, அவங்கள அப்போ சொல்லிட்டு சுமூகமாக முடிக்கிறதுக்குள்ள, சந்தோஷமாக முடிக்கிறதுக்குள்ள, அவங்கள எல்லாம் ஒற்றுமையோட வசியமாகிறதுக்குள்ள விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்துக்குன்னே தனி ஒரு அச்சரம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு 3 வகையாக அது பிரிச்சிருக்கோம். 3 அச்சரங்களை ஒன்றாவே கொடுக்கும். அதிலே சர்வசக்தி வசீகரண ஏலஸ் சொல்லிட்டு ஒரு ஏலஸ் இருக்குது. அது 98 வகையான பிசாசிலிருந்து நம்மளை பாதுகாப்பும். உண்மையிலே ஜின்னு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? அது சாமியா பேயா சார்? ஜின்னு வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் எனக்கு ஆராதனை பண்ணுறதுக்காக தான் நான் படைத்திருக்கிறோம். உண்மையிலே ஜின் அப்படிங்கிறது என்ன சார்? ஆத்மாவா? ஜின் ஆத்மாவில்லை. ஜின்னு நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு உருவம். இப்போ மனிதனை இறைவன் மண்ணால் படைத்திருக்கிறது. ஜின்னை புகை இல்லாத நெருப்பால் படைத்தது. ஜின்னை வச்சு வசியமெல்லாம் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும், 100% பண்ண முடியும். அது எல்லாராலும் பண்ண முடியாது. ஜின்னை வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. சில பேர் ஜின்னை வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜின்னை வழிபடலாமா சார்? ஜின்னை வழிபடலாம் சொன்னோம்னா நம்ம இஸ்லாத்தில் ஜின்னை வழிபடக்கூடாது. இறைவனை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திருச்சி, சென்னை மற்றும் மலேசியா உட்பட பல இடங்களில் பிஸ்மி ஆன்மீகத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வரும் ஷாகுல் அமித் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் இறைவனுக்கு. வணக்கம். இப்போ அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். தாத்தா பாட்டி சொத்து, அம்மா அப்பாவோட சொத்து, சகோதரர்கள் அந்த பாகம் பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள், நிறைய குடும்பங்கள் உறவு அத்து போய் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். ஸோ அந்த மாதிரி சொத்து பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்ன சார்? அது ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கு தான் அது. ஏன்னாலே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாட்டன் மட்டும் அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அவங்க சம்பாதிச்சு அந்த சொத்துக்கள் இருக்கும். இந்த சொத்துக்களை அந்த டைமில் எல்லாம் கூட்டு குடும்பத்தோடு வாழும்போது யாருக்கும் சொத்து பிரித்து கொடுக்க மாட்டோம். பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு இதோடு அவங்க இருக்கும். அப்போ இப்போத்த ஜென்ரேஷனில் தான் இப்போ சொத்து பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. நிறைய கோர்ட்டில் எல்லாம் சொத்து பிரச்சனைக்காக கேஸ் போடுறது, இது பண்ணுறதெல்லாம் இப்போது அவங்க பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது நம்ம கூட நான் இப்போ ரீசனாக கூட ஒரு சொத்து தகராறை நம்ம சுமூகமாக முடிச்சு கொடுத்துருக்கோம். எப்படின்னாலும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆந்திரா சைடில் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே அவங்களுக்கு இடம் இருக்கிறது. அதில் 5-8 வாரிசுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அப்போது அதுக்கு பெரிய அது ஃபஸ்ட்டு ஆள் தான் தடங்கலாக நிற்குது. மற்றவங்களெல்லாம் இது பண்ணணும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்னன்னாலே
அவங்களும் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக வர்றதுக்குள்ள நம்ம சில யந்திரங்கள் இருக்கிறது. அவங்கள அப்போ வந்து சொல்லிவிட்டு சுமூகமாக முடிக்கிறதுக்குள்ளே, சந்தோஷமாக முடிக்கிறதுக்குள்ளே, அவங்களெல்லாம் ஒற்றுமையோட வசியமாகிறதுக்குள்ள விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்துட்டு சீக்கிரமாகவே அது ஒரு பரிகாரமாக மாறி நிறைய ஒற்றுமையோடு இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஓகே ஓகே சார். இப்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின், இந்த 2025ஆம் வருஷம் வந்து எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பொருளாதாரம் ஏற்றமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு பொருளாதார ஏற்றமான நிலைமை, ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா சொல்லக்கூடிய ஒரு மாந்திரிக பரிகாரம் இல்லை டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். நல்ல கொஸ்டின் இது, அது ஒரு சவாலான கொஸ்டின் தான். ஏன்னா வந்துட்டு நிறைய பேரோட பிரவச்சனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று தான், இருந்தாலும் பல பல பிரச்சனைகள் வரும்ன்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானால் அதுக்கெல்லாம் சொல்ல வரல. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் பிறந்தவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவங்களெல்லாம் சிறப்பாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவனோட வாழ்க்கையில் கோல்டன் பீரியடாக இருக்குன்னு சொல்லல, அந்த வாழ்க்கையே இந்த வருஷத்தில் அமையணும்னா அவங்க வந்துட்டு கரெக்டான லெவலில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கும். நான் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாதான் எனக்கு வெற்றி ஆக முடியும், நான் என்னென்ன தொழில் பண்ணாதான் எனக்கு வெற்றி ஆக முடியும், நான் என்னென்ன வேலை செஞ்சாதான் எனக்கு வெற்றி ஆக முடியும் அப்படின்னு அவனோட பகுத்தறிவோட அவனோட எல்லா விஷயங்களும் நல்ல தன்னம்பிக்கையோடையும் இறை பக்தியோடையும் நடந்தன்னா எல்லாருக்குமே வெற்றி ஆகலாம். யாரும் தோல்வியாளர்களே கிடையாது. தோல்வியாளர்கள் அவனவனோட சூழ்நிலையும் அவனோட மனப்பான்மையும் தான். அதனால எல்லாரும் வெற்றி ஆகணும்னு நான் இந்த 5 வேளை தொழுகும் போதும் மற்ற ப்ரேயர்கள் எல்லாம் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுறோம். இதுதான் என்னோட டிப்ஸு. ஓகே. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்கு அதை விட அதிகமாக தான் செலவு வந்து பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா 20 ரூபாய்க்கு செலவு வருது அப்படின்னும் போது என்ன தான் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு மாந்திரிக பரிகாரங்கள் ஏதாவது இருக்குமா? பூஜை அறையில் எதை வைக்கலாம், இல்லை உங்கள் பர்ஸில் எதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நம்ம அதான் சொல்கிறல, அதில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னல, உடல் பாதுகாப்பு, உடம்பு பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்கும்போது இதெல்லாம் இவங்களோட வளர்ச்சிக்காக தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு அதில் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்துக்குன்னே தனி ஒரு அச்சரம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு 3 வகையாக அது பிரிச்சுருக்கோம். அதாவது தொழில் பண்ணுறது, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது, வேலை செய்கிறது, அதே மாதிரி உடம்பு ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு 3 அச்சரங்களை ஒன்றாவே கொடுக்கும். அதிலே வந்துட்டு சர்வசக்தி வசீகரண ஏலஸ் சொல்லிட்டு ஒரு ஏலஸ் இருக்குது. அது 98 வகையான பிசாசிலிருந்து நம்மளை பாதுகாப்பும், நமக்கு நியாயமாக வரக்கூடிய அனைத்து செல்வங்களையும் நமக்கு அது நேடி கொடுக்கக்கூடிய அனைத்து பவர்களும் அந்த மாதிரி உருவேற்றி வச்ச தாயத்துகளும் நம்மக்கிட்ட இருக்கிறது. அப்போ அதெல்லாம் நம்ம கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தானே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கும். ஜின்னு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. உண்மையிலேயே ஜின்னு வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? அது சாமியா பேயா சார்? அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் நல்ல ஒரு கேள்விதான். எங்கள் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்குன்னா, வமா ஹலகத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன், ஜின்னு வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் எனக்கு ஆராதனை பண்ணுறதுக்காக தான் நான் படைத்திருக்கிறோம் அப்படின்னா யார் சொல்கிறாங்க? இறைவசனம் அது. அப்போது ஜின்னு வந்து இறைவன் படைத்ததில் ஒரு வகையான ஒரு இதுதான். இதை வந்து நம்ம சாமியாகவும் பேயாகவும் இல்லைன்னா சைத்தானாகவும் நம்ம அது கருதக்கூடாது. இறைவனோட ஒரு படைப்பு தான் அது. அது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வசியம் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் சிலவங்களோட வேலைகள். அப்போ நம்ம வந்துட்டு மனிதனுக்கு தான் முக்கியத்துவம். மனிதனு தான் இறைவன் படைத்தல் சிறந்தது. ஜின்னு வந்து எல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் வந்துட்டு மனிதனுக்காக தான் இறைவன் படைத்திருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுக்காக தான். ஒரு மரம் செடி கொடி எதா இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு மனிதனுக்காக தான். அப்போ மனிதன் தான் சிறப்பு. அப்போ மனிதனுக்கு சிலவங்களை என்ன பண்ணணும்னாலே ஜின்னு வகையிலே கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. அதுக்கு கெட்ட ஜின்னுக்கு நாங்கள் காஃபிர் ஜின்னுன்னு சொல்லுவோம், நல்ல ஜின்னுக்கு சாதா ஜின்னுன்னு நம்ம சொல்லுவோம். இது முந்தானே அப்போது அந்த கெட்ட ஜின்னு என்ன பண்ணணும்னாலே தீன்மை பண்ணணும்னாலே நமக்கு வந்துட்டு நல்லதாக ஒரு குடும்பத்தில் இப்போ கூட எங்கள் இதில் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஒரு ஜின்னு வர்க்கத்தில் கெட்ட ஜின்னோட வர்க்கத்தில் இபிலீஸ் சொல்லும். அவங்க தான் ஹெட்டு. அவங்க வந்து ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் வந்து சிம்மாசனத்தை போட்டு உட்காரும்.
உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு நீ இன்னைக்கு என்ன பண்ண, நீ இன்னைக்கு என்ன பண்ண, அப்போ நான் இன்னைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணேன், நான் இது பண்ணணும், இல்லை நான் அதை இதை பண்ணும்போதெல்லாம் அவங்களெல்லாம் துரத்தி விடும். அப்போ இன்னும் ஒரு ஒரு ஜின் என்ன சொல்லும், நான் தான் இன்னைக்கு வந்துட்டு கணவன் மனைவி நல்ல கணவன் மனைவியாக இருந்தவங்களை இன்னைக்கு நான் பிரித்து விட்டுருக்க சொல்லும்போது தான் அந்த ஜின்னோட வர்க்கத்தில் நேதாவுக்கு சந்தோஷமே ஆகும். அப்போ அவனுக்கு பரிசெல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சரி. அப்போ வந்துட்டு கெட்ட ஜின்னுக்கு ஒரு மனிதன் நல்லா இருக்கிற மனிதனை கெடுதுறதுக்காக உள்ள அனைத்து வேலைகளும் பார்க்கும். அது இல்லாமல் இந்த ஜின்னு வர்க்கத்துக்கு என்னன்னாலே நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் ஏறக்கூடிய ரூல்ஸ் வந்துட்டு இறைவன் கொடுத்திருக்கிறது. அது நெருப்பால் படைத்தது, புகையில்லாத நெருப்பால் படைத்ததா ஜின்னு வர்க்கம். இதை வந்து நிறைய பேர் வந்துட்டு நெருப்பு ஆராதனையோடு சேர்ந்து ஜின், அப்போ அவங்க ஜின்னு இது பண்ணும், அப்போ அவங்களுக்காக அவங்க என்னதான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நல்ல ஜின்னையும் வசியம் பண்ணுறவங்க இருக்குது. நல்ல ஜின்னை வசியம் பண்ணுறது எங்கள் இதில் என்ன, நல்ல ஜின்னை எல்லாம் வந்துட்டு வசியம் பண்ணி அவனோட நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் பண்ணுறது இல்லை. நமக்கு எல்லாமே வந்துட்டு நம்மளோட படிப்பறிவும் நம்மளோட குர்ஆனோடதும் நம்மளோட அதுக்கு மேலே தான் எல்லாமே. நமக்கு சப்போர்ட்டுக்குன்னு அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். உண்மையிலே ஜின் அப்படிங்கிறது என்ன சார், ஆத்மாவா? ஜின் ஆத்மா இல்லை. ஜின்னு வந்து அதான், ஜின்னு வந்து நெருப்பால் படைத்துக்கப்பட்ட ஒரு உருவம். இப்போ மனிதனை வந்து இறைவன் மண்ணால் படைத்திருக்கிறது, ஜின்னை வந்து புகையில்லாத நெருப்பால் படைத்தது. அப்போது இந்த ஜின்னு வர்க்கத்திலே அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் எங்கே வேணாலும் தாண்டி போகிறதுக்குள்ளதும் எங்கே இருக்கிறதுக்குள்ளதும் இருக்குது. அது இல்லாமல் மனுஷன் எத்தனை அளவு இருக்கிறதோ, இப்போ நம்ம இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறவனோ அதுக்கு 3 மடங்கு இருக்கிறது, அனைத்து இடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதன் கூடயும் இறைவன் ஒரு ஜின்னையும் ஒரு பிசாசையும் ஒரு மலக்கையும் நல்லது வச்சுருக்குது. நல்லது, அதாவது ஒரு மனிதன் நல்லது செய்கிறதா இருந்ததுன்னா அவனோட நல்ல மலக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இருக்கும். ஒரு மனிதன் தீமையை செய்கிறதுனாலே அவனுக்கு வந்துட்டு அந்த பிசாசோட ஆளுமை தான் அவனுக்கு உடம்பில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது என்ன பண்ணும், இந்த நல்ல வகையான ஜின்னுகளுக்காக நிறைய பேர் வந்துட்டு அவங்கள வசியம் பண்ணுறதுக்காக, அது எல்லாருக்குமே எல்லாம் முடியாது. அது அந்த மனசாலையும் உடம்பாலையும் வலிமையாக இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த நிறைய விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும் வந்தால் 40 நாள் வந்துட்டு விரதம் இருந்து ஒரே அறைக்குள்ளே இருந்து அதை வந்துட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கண்டினியூவாக படிக்கும்போது தான் அந்த ஜின்னு நம்ம முன்னாடியே ஹாசிலாகும். அதாவது முன்னாடி வந்து நிற்கும்போது பயங்கரமான உருவத்தோடு தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாமல் நம்ம நின்னாதான் அந்த ஜின்னு என்ன பண்ணும், நம்மக்கிட்ட வந்து அப்போ மறுபடியும் வந்து பயப்படாமல் இருந்தோம்னா சலாம் சொல்லிட்டு போவாங்க, நல்ல ஜில்லுங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நம்ம படிக்கும்போது மறுபடியும் வருவாங்க. அப்போ தான் வந்துட்டு அப்படி 3வது ட்ரிப்பு வரும்போது தான் நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு, என்னோடய பேர் இன்ன பேர், நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி பண்ணாலும் நீங்கள் என்ன கூப்பிட்டேன்னா நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனிதர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஜின்னு இருக்கிறது. இல்லை, மனிதனோட மேல் கிடையாது ஜின்னு ஒரு போதும். ஏன்னா வந்து மனிதனோட உதவி இல்லாமல் அந்த ஒரு ஜின்னாக இருந்தாலும் சரி, சைத்தானாக இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து எடுத்து அந்த பக்கத்துக்கு மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படும். அந்த உருவம் தான் மனிதனோட உடம்பு. அப்போ என்ன பண்ணும், இந்த மனிதனோட உடம்புல ஏறி தான் அது இந்த பண்ணுறதெல்லாம் பண்ணும். சிலவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சில உக்கிரமான இது வந்துட்டு அந்த குடும்பத்தில் நான் இன்னும் ஆத்மா வந்திருக்கு, நான் இன்ன ஆளு தான் வந்திருக்குது, உன் அப்பா வந்து, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா வந்திருக்காடா இல்லைனா அம்மா வந்திருக்கான்னு சொல்லிட்டு இல்லை ஆடி இது சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஆத்மா கிடையாது அது. இந்த அதாவது ரூஹானி சொல்லிட்டு ஒரு ஜின்னு வர்க்கம் தான் உடம்பில் இருக்கும். அந்த இதுதான் வந்து அதுக்கு திடீர்னு வந்துட்டு அதுக்கு நம்மளோட எல்லா விஷயங்களும் தெரியும். அப்போ அதுக்கு வேற ஒரு உடம்பு தேவைப்படும் போது இந்த மாதிரி வந்து பேசிட்டு அதுக்குள்ள இது பண்ணி கொடுக்குறது. அது உதவியும் பண்ணும் சிலவங்களுக்கு, சில குடும்பத்துக்கு உதவியும் பண்ணும், சில குடும்பங்களுக்கு தொந்தரவும் பண்ணும். சிலவங்களெல்லாம் குலதெய்வமாக வழிபட்டு வரதெல்லாம் இந்த மாதிரி வகையானதாக இருக்குது. ஜின் வசியம் அப்படிங்கிறது சாத்தியமா சார்? ஜின்னை வச்சு வசியம் எல்லாம் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும், 100% பண்ண முடியும். அது எல்லாராலும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த ஜின்னை வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஜின்னை கொடுக்கறது, ஜின்னை பிஸ்னஸ் பண்ணுறது, ஜின்னை பண்ணி அதெல்லாம் நிறைய இப்போ நிறைய இதெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த யூடியூப்ல எல்லாம் நான் நிறைய வீடியோலாம் கேட்டிருக்கேன். ஜின்னு வேணும்னா வசியம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அப்படியெல்லாம் யாருக்கும் பண்ண முடியாது. அதுக்குனால நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஜின்னை வசியம் பண்ணணும்னா அதை நான் சொன்ன மாதிரி அதனை உட்கார வச்சு தவம் இருந்து அதுக்குள்ளே வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது அதே மாதிரி எல்லாருக்கும் அது இது பார்க்கவே முடியாது. சில நட்சத்திரங்கள் சில இதில் டைமில் பிறந்தவங்களுக்கு தான் அதோட பார்வைக்கே வருவது. எல்லாரையும் காட்சி அளிக்க முடியாது.
அப்போ வந்துட்டு சில நானெல்லாம் வந்துட்டு மந்திரிக்கும் போதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு மந்திரிக்கும் போது நான் தலையில் வச்சு மந்திரிக்கும் போது என்கிட்ட அவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல, அவங்க தான் சொல்லுவாங்க. மந்திரிக்கிற அவங்க கசினால அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கதவு திறந்து வெள்ளை ஜுப்பை போட்டு பச்சை தலப்பா கட்டிட்டு ஒரு வயசானவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு என் கழுத்தில் வந்துட்டு சங்கிலி போட்டுட்டு எங்கள் உடம்புல இருக்கிற கெட்டதை இழுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதா இருந்தனாலே அவங்க நமக்கு உதவி பண்ணுறதுன்னு அர்த்தம், நல்ல வகையானதுன்னது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஜின் வந்து வாடகை போடுறது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆக்சுவலாக அந்த ஜின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்படி முடியாது, முடியாது, அப்படி முடியவே முடியாது. வாடகைக்கும் விட முடியாது, விற்கவும் முடியாது, நம்ம வாங்கவும் முடியாது. ஓகே, அதெல்லாம் பெரிய விஷயம் அது. அதனால அதெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள நான் உடன்பாடு இல்லை. அதாவது டுபாக்கூர்னு நான் சொல்ல முடியல. அவனவனுக்கு அவனவனோட நம்பிக்கை பெருசு. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு பெருசு. அவன் என்னென்ன விஷயத்துக்காக நம்புறானோ, அவனை யாரையும் நான் குறை சொல்லக்கூடாது, அதே மாதிரி யாரையும் புறம் பேசக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்த்தாதான் நம்மளோட வார்த்தைகள் சுத்தமாகும். ஏன்னா வந்து என்ன தேடிட்டு நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி, ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட நான் போன வீடியோவில் சொன்னோம் 6000 பேருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு 2000 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணி இப்போவும் வந்துட்டு இப்போ கூட வரும்போது கூட நான் ஃபோன் சைலண்டில் வச்சுருக்கோம், கால் வந்துட்டே தான் இருக்கிறது. அப்போ வந்துட்டு அதில் நிறைய பேருக்கு அப்போ நம்ம வார்த்தைகள், ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு அவங்க விஷயம் சொல்லும்போது நம்ம அது கணிக்கும் போது நம்ம சொல்கிற வார்த்தை உண்மையாகணும். உண்மையாகணும்னாலே நம்ம 5 வேளை தொழுகணும், நம்ம உடம்பை பாதுகாக்கணும், நம்ம ஆத்மாவை நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். சுத்தம் பண்ணாதான் நம்ம நாவுக்கு சக்தி வரும், நம்ம ஹிருதயத்துக்கு ஒரு தெளிச்சம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் நமக்கு அது ஒரு வெற்றியாக அமையும். கண்டிப்பாக. இப்போ இந்த ஜின் வசியம் செஞ்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொண்ணும் பொருளும் செயற்கையாகும், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, நிறைய பணக்காரங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆக்சுவலி அதெல்லாம் அதில் உண்மை இருக்குது. எல்லாரெல்லாம் பண்ண முடியாது. ஓகே. அதுக்குன்னு எப்படின்னாலே அந்த காலத்துல அது வசியம் பண்ணி வச்சிருந்தனாலே, ராஜாக்கள் ஜின்ன வசியம் பண்ணி வச்சிருக்கனாலே அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா, இப்போது எங்கள் இதில் கூட ஒரு ஹிஸ்டரி இருக்குது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு, அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமும் வந்து ஒரு உலகத்துக்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க, உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு வந்துட்டு காற்று இறைவன் வசப்படுத்தி கொடுத்துருந்தோம், ஜின்னு ஷைத்தான் வகையெல்லாம் இறைவனுக்கு அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தோம். அப்போ அதனால் வந்து அவங்களுக்கு ஜின்னை பார்க்குறதுக்கும் ஜின்னுக்கு பேசுகிறதுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள உரிமை வந்துட்டு கொடுத்துருக்கும். இந்த டைமில் வந்துட்டு ஒரு நாட்டில் ஆட்சி பண்ணுற பல்கீஸ் ராக்னி சொல்லிட்டு ஒரு ராணி, அந்த ராணி வந்துட்டு இந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமை வந்து பார்க்கறதுக்காக வரும்போது, இந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இந்த ஜின்னு வர்க்கத்தையும் மனிதர்களையும் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு உட்கார வச்சுட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ராணிங்க வராங்க, அவங்க வரும்போது அவங்க இங்கே வந்து அடையிறதுக்குள்ள அவங்க உட்கார்ற சிம்மாசனத்தை கொண்டு வந்து என் முன்னாடி வைக்கணும். இதில் யார் கொண்டு வந்து வைக்காங்கன்னு சொல்ல. அப்போ ஜின்னு வகையில் ஒரு தலைவர் இருக்குது, இஃப்ரீத்து சொல்லிட்டு. இந்த ஜின்னு என்ன பண்ணோன்னாலே, நீங்கள் வந்து உட்கார்ந்து எழுந்திக்கிறதுக்குள்ள, நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து தரான்னு சொல்லுவாங்க அந்த ஜின்னு வர்க்கம். அப்போ அந்த சுலைமான் நபி என்ன சொல்லும், முடியாது, அதுக்கும் சீக்கிரமாக கொண்டு வரணும்னு. அப்போ அந்த இடத்துன்னு, அந்த எல்லாரையும் மீட்டிங் போடுற இடத்துன்னு ஒரு மனிதன் எழுந்திரிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னாலே, நீங்கள் கண் இமை மூடி திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி. அப்போது அங்கேயும் வந்துட்டு மனிதனுக்கு தான் சிறந்த பவர் இருக்கிறது. குர்ஆனில் இருக்கிற ஹிஸ்டரி இது. இது யாரையும் இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களெல்லாம் அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு காற்றிலே வந்துட்டு சஞ்சரிக்கக்கூடியவங்க, ஜின்னுங்க அவங்களுக்கு உதவி பண்ணவங்க நிறைய. அதாவது என்ன விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனோன்னா கூட அந்த அவங்களுக்கு ஜின்னு உதவி பண்ணுவாங்க, ஏதாவது கெட்டிடம் பண்ணணுன்னா கூட அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலும் உணவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ மனிதனுக்கு அந்தளவுக்கு ஞானம் இருக்குது. அப்போ ஞானம் இருக்கும்போது அந்த அறிவை தேடி அந்த அறிவிலிருந்து அறிவை கற்றுக்கிட்டுனாலே அவன் அந்த கரெக்டான பாதையில் நடக்கும்போது அவன் இறைவனுக்கு நெருங்கிட்டோம். இறைவன்ட்டு நெருங்கும் போது என்ன ஆகும், நம்ம என்ன நினைக்கிறதோ அதை இறைவன் சரி பண்ணி கொடுப்போம். இறைவனிட்டம் நம்ம ஒரு சான்
ஒரு கிட்ட போனோம்னா இறைவன் 10 சாணம் நம்மக்கிட்ட இறங்கி வரும். ஆமா. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இறை நம்பிக்கையோட எது விஷயத்தை செஞ்சாலும் மனிதனுக்கு எல்லாமே வசியமாகும். கண்டிப்பா. சில பேர் வந்து ஜின்னை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜின்னை வந்து வழிபடலாமா சார்? ஜின்னை வழிபடலாம்னு சொன்னோம்னா நம்ம இஸ்லாத்தில் ஜின்னை வழிபடக்கூடாது. ம். அதில் அதாவது செபல் மூபிகாத்து 7 அதாவது வந்துட்டு ஷிர்க்குன்னு சொல்லும். ஷிர்க்கு வன்குற்றங்கள் இதெல்லாம் சொல்லும். ஓகே. அந்த வன்குற்றத்தில் விடும். அதனால வந்துட்டு இறைவனை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது. வழிபடக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னாலே நம்ம ஒரு குருநாதராக இருந்தால் கூட நம்ம கால் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்ல, அது கூட பண்ணுறதுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு தர்கா இப்போ கூட நிறைய தர்காவில் போனால் கூட எங்கள் ஆளுங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அங்கே போயிட்டு மண்டி போட்டுட்டு இது பண்ணுறது அதெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்லை. நம்ம அங்கே போய் நின்றுட்டு நம்ம அங்கே என்ன துவா செய்யணும்னாலே இவங்க வந்துட்டு சூஃபி இறை இறை நேசர்கள் இறை அச்சத்தோடு வாழ்றதுனால தான் இறை நேசர்களான இறை நேசர்களுக்கு இறைவன் நிறைய பவர் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்களோட, ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பாவிங்க, நாங்கள் அறிவில்லாதவங்க, அதனால இவங்களோட ஹக்கு ஜாக பறக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நன்மையாக்கி கொடுங்க யா இறைவா அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு துவா செய்கிறது. ஓகே. அந்த மாதிரி தான் விஷயம். இப்போ ஒரு ஜின்னு வந்து ஒரு மனுஷனுடைய உடம்புல புகுந்துருமா சார்? அப்படி அது புகுந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை இல்லை ஒரு நன்மைகளை வந்து செய்யும்? ஜின்னு கட்டாயம் வந்துட்டு மனிதனோட உடம்புக்கு புகுந்துடும். அது எப்படின்னாலும் வந்துட்டு நம்ம கரெக்டான லெவலில் நம்ம உடம்பு சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக இல்லைனாலும் அவங்களுக்கு தேவைப்பட்ட உடம்பாக இருந்தோன்னா அவங்க உடம்பில் புகுந்துடும். ஏன்னா எல்லாரும் உடம்பிலும் புகுந்துடும். ஏன்னா வந்து ரத்தத்தில் நான் தான் சொன்னல முன்னாடி சொன்னல ரத்தத்தில் நான் ஏறக்கூடிய ரூல்ஸ் வந்துட்டு ஜின்னுக்கு இருக்குது, பவர் இருக்குது. அப்போ நம்ம உடம்பில் ஏறும். அப்போது வந்து உடம்பில் வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸுங்கள் சிலவங்களுக்கு உடம்பு வியாதியாக, அதாவது சில விஷயங்கள் எப்படின்னா உடம்பு வியாதியாக இருந்தனாலே சில ஜின்னுகள் எப்படி இருக்குன்னாலே சில அகால மரணம் அடைந்த ஆத்மாவோட இதாக இருக்கும், சிலது ஆக்சிடெண்ட் ஆனதாக இருக்கும், சிலது உடம்பு வந்து சூசைட் பண்ணதாக இருக்கும். இந்த மாதிரி வகையான ஜின்னு வர்க்கங்கள் எல்லாம் வந்துட்டு உடம்பில் ஏறிச்சுன்னாலே அவங்களுக்கு வந்து என்னன்னாலே நம்மளோட ஜாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் அவனுக்கு பிளாக் பண்ணி விட்டுரும், பெயின் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வந்துட்டு உக்கிரமாக கத்துறது, அதே மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, சிலவங்க வந்துட்டு கோபத்திலால் வந்துட்டு ஏதாவது தாக்க போகிறது, மனிதனை தாக்க போகிறது, இல்லைன்னா வந்துட்டு சிலவங்களெல்லாம் வந்துட்டு பில்டிங் வந்து எகிரி குதிக்கிறது, இல்லைன்னா காருக்கு முன்னாடி போய் விழுறதுக்கு, அல்ல வண்டியில் போகும்போது கீழே விழுறதுக்கு, இந்த மாதிரி இல்லைன்னா சண்டை நடக்கிறது, ஓவராக கோவப்பட்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கிறது, அப்பா அம்மாக்குள்ளே சண்டை நடக்கிறது, படிப்பில் சொதத்துறது, கெட்ட பழக்கங்களுக்கு போகிறது. அதாவது கெட்ட ஜின்னா உடம்பில் இருக்குன்னா கெட்டது தவிர வந்து நல்லதே செய்யாது. நம்மளை நல்லது செய்கிறது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நம்மளை கெட்டதாக இதுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நம்மளை மாட்டி விட்டுரும். இது வரைக்கும் எந்த கெட்ட சின்னும் யாருக்கும் நல்லதாக செஞ்ச சரித்திரமே இல்லை. ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு இன்ஷா அல்லாஹ்.